ஆனா ஒரு காரியம், கர்த்தர் உங்களை தப்புவிக்கணும்னா நீங்க ஆண்டவரை நம்பணும். எத்தனை பேர் நம்புவீங்க? யோபு மாதிரி நம்பணும். என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். ஐயோ எவ்வளவு அழகா, எவ்வளவு பெரிய வாக்கியம், எவ்வளவு வைராக்கியமா பேசுறாரு பாருங்க. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை. நம்ம நம்புறோமா? சொல்லுங்க, நம்புறோமா? பிரச்சனை வந்தா இயேசு நம்புறோமா? பாடுகள் மத்தியில இயேசு நம்புறோமா? போராட்டத்தின் மத்தியில இயேசு நம்புறோமா? கண்ணீரின் மத்தியில இயேசு நம்புறோமா? என்ன நடந்தாலும் நான் இயேசு நம்புவேன். யார் தூஷித்தாலும் இயேசு நம்புவேன். இயேசு உனக்காக இருக்கிறார்ல. வெளியில இத்தனை வருடங்கள் நம்ம இருந்தது எதுலதான் இருந்தோம்? சாபத்திலையும், பாவத்திலையும், வியாதியிலையும், தரித்திரத்திலையும் வெளியில இருந்தோம். ஆமென். இப்ப உள்ள எது கொண்டு வந்தது நம்மள? அவர் கிருபையினால ரத்தத்தை சிந்தி என்னை கழுவி உள்ள அழைத்தார். உள்ள வந்து நான் சாபமா இருப்பேனா? உள்ள வந்து நான் கஷ்டப்படுவேனா? உள்ள வந்து நான் வேதனைப்படுவேனா? அப்ப உள்ள வந்தா நான் எப்படியா மாறுவேன்? ஆசீர்வாதமா மாறுவேன். ஏன்னா என் சாபங்களை, என் பாவங்களை அவர் முறித்து போட்டார். இதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ரப்சாகே சொல்லுகிறதை இந்த எசேக்கியா ராஜா சொல்லுகிறான். நம்மை தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள் என்று ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான். நானும் சபைக்கு சொல்லுகிறேன், என் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. உங்களை தப்புவிக்க அவர் செய்வார். எல்லா போராட்டத்தின் மத்தியில நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற ஆயுதங்களுக்கு நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரிக்கப்பட்ட கண்ணிலிருந்து நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வாய்களுக்கு விரோதமாய் நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எய்யப்படுகிறதான அம்புக்கு நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உதவி செய்ய போன தாவீதுக்கு சவுல் மேல இறங்கி அந்த பிசாசு கையில இருந்த ஈட்டி எடுத்து எய்ய ஆரம்பித்தது. அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யாராவது போட்டுட்டே தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு விரோதமா உங்களை கொலை பண்ண, உங்களை காலி பண்ண போட்டுக்கிட்டே இருப்பான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தப்புவிச்சுக்கிட்டே வருவாரு. அல்லேலூயா. சத்தமா. மலைக்கு சுத்தி அந்த ஓரம் சவுல் கூட்டம், இந்த ஓரம் தாவீது கூட்டம், தப்பு வச்சுட்டே இருப்பாரு. உங்களை ஒண்ணும் தொடவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நான் தலைமையில கை வச்சோம், என்னை யாரும் தொட முடியாது. நான் பரிசுத்த சந்ததி, நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட சந்ததி, என்னை எதுவும் தொடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் சொல்லுகிறார், நான் நிச்சயம் நம்மை தப்புவிப்பார். ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். ஆமென். சவுலின் கையில ஒப்பு